நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் அப்போ பண்றது வந்து நமக்கு எந்த வகையில அது பாசிட்டிவான விளைவுகளை கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து விவசாய வேலை செய்வது வந்து மிக கடுமையான ஒரு பணி. ரெண்டாவது விவசாயத்தை வந்து வெயில் நின்றுட்டு செய்யணும். ரைட்டா? மொட்டை வெயில் நின்றுட்டு செய்யணும். அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, வருஷம் ஃபுல்லா அப்படித்தான் செய்யணும். நீங்க கொடை பிடிச்சலாம் வேலை செய்ய முடியாது. அப்போ அதுல இருந்து ஒருத்தனை ரிலீவ் பண்றது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய மகத்தான பணியா இருக்கு இல்லையா? அதுல புனிதம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு நீங்க உழவு ஓட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இவ்வளவு சேர் இருக்குல்ல, அதுல மாடோட நீங்க நடக்கணும். அறுப்பு இருக்கிறது அப்படிதான். அறுப்பு அறுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, இடுப்பு எலும்பு இருக்குல்ல, இடுப்பு எலும்பு ஒடிஞ்சிரும். அது தூக்கி நடக்கிறது அதோட கஷ்டம். இவ்வளவு உயரம் இருக்கும் அந்த கட்டு, அதுல வரப்புல நடக்கணும். அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்களா? ஃபுட் ப்ரொடக்ஷன் ஏன் குறைஞ்சிருக்குன்னு சொன்னேன் நானு. ஃபுட் ப்ரொடக்ஷன் குறையவே இல்லை. ஃபுட் ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால ப்ரொக்யூர் பண்ண முடியல, அவ்வளவு அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல்டால தான் நெல் நிறைய விளையுது. திருவண்ணாமலையில விளையிற நெல் இப்ப டெல்டால விளையில. அதுல புது பேட்டர்ன். சரியா? ஃபுட் ப்ரொடக்ஷன்லாம் ஒன்றும் குறையலாம் இல்லை. ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து தொடர்ந்து அப்படியே தான் இருந்தது, அதிகமாயிருக்கு.